ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே பொழுது முளைக்குதுங்க. முளைக்குதுலேருந்தே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னோடய வீடியோ லாஸ்ட் வரைக்கும் தவறாமல் பாருங்கள். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் மீன் போகிறோம். சண்டேனாலே நான்வெஜ் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த லிஸ்ட்டுக்காக மீன் கடைக்கு போயிட்டு கொஞ்சமாக தான் வாங்கினேன். ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு வந்து வறுவல் படத்துக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே எல்லாம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்துட்டு அதுவே லைனில் க்யூவில் எனக்கு சரியாக போச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எல்லாம் அலசி வறுக்கிறதுக்கு அது பக்கத்தில் ஒரு அலேகா பையன் ஃபங்க்ஷனில் வந்தாலும் எல்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சிடறாங்க. நான் ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டாங்க. நான் எங்கேயும் பெரும்பாலும் போகவே மாட்டேன். சோறு போடுறாங்க அப்படின்னா பக்கமாக இருந்துச்சுன்னா போவேன், தூரமாக இருந்துச்சுன்னா போக மாட்டேன். இந்த வலையெல்லாம் விதவிதமாக போடுற மாதிரி விதவிதமாக சோறு போட்டாங்க. எல்லா கலர்ஃபுல்லாக இந்த மஞ்சள் கலர், செப்பு கலர், கலர், எல்லாத்தையும் ஒரு பொடி பிடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து இந்த அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சாப்பிட்டு இருந்தாங்க. சரி அவங்க பக்கத்து கட்டுறாங்க, அப்படியே ஜாலியாக அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் குளிக்க வச்சுட்டு அதெல்லாம் உளுந்து பறிக்க சொன்னாங்க காட்டுக்கு. நாங்கள் சின்ன பேர் எல்லாருமே வீட்டுக்காரங்க, பாப்பா, தம்பி எல்லாம். அப்புறம் ஒரு 2-3 மரிச்சு மட்டும் பிடுங்காமல் இருந்துச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி போடிங் இருப்பேன், அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கேப் தெரியுதுங்களா, அதில் தான் நின்று பிடுங்கணும். கீழே பாம்பு ஒன்றும் தெரியாது, பள்ளி ஒன்றும் தெரியாது. பார்த்ததுக்கு பில்லு வேறு, அது இல்லாத எலி வேறு. அந்த எலிக்காக தான் உளுந்து போட்டோமா இல்லை நெல் நட்டோமான்னு தெரியல. எலி தாங்க ஃபுல்லாக சாப்பிடுது. என்ன பண்ண, விவசாயம்னாக்கா விளைஞ்சி வந்தால் யாரோ சாப்பிட்றாங்க. அதாவது விவசாயிங்களுக்கு பயன் இல்லாமல் மாதிரி அந்த குறுக்கணிக்கும் அப்படின்ற மாதிரி என்னவோ ஏதோ யாரோ இருந்தோம் ரொம்படா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போக வேண்டியதான். விவசாயிகளோட நம்ம இன்றைக்கி 50 ரூபா நிற்கும், நாளைக்கு அந்த 50 ரூபாயும் கம்மியாகிடும். அது எந்த லிஸ்ட்டில் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. ஒரு பயிரை விளைய வச்சு அறுவடைன்னு எடுத்து போகிற வரைக்கும் விலை விற்குங்க. நம்ம நேரம்னு போனால் மட்டும்தான் விலை கம்மியாயிடும். இந்த மாதிரிலாம் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் அந்த வேலை முடிஞ்சு பிடுங்கிட்டு வந்து மட்டும் போட்டாச்சு. ஒரு நைட்டு தான் ஆஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சோளத்தட்டு அறுத்து போட்டால் மாட்டுக்கு ஆகும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் அந்த காடெலாம் உழவு ஓட்டுற மாதிரி வந்துடும். எல்லாம் விளைஞ்சும் போச்சு. சோளம் எல்லாம் குருவி தின்னுடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து காய வச்சுட்டு கட்டி எங்கள் ஊர் சைடெலாம் கட்டி காய வச்சு உப்பு தண்ணியெல்லாம் தெளித்து வச்சுட்டா வைக்கோல் மாதிரி நல்லா மாடெல்லாம் சாப்பிட்டோம். அது மாதிரி கட்டி காய வைக்கிறதுக்காக கொஞ்சம் தான் அறுத்தோம். அது மீதி இன்னும் அறுக்கலை. அது எதாவது அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது தான் அரைக்கணும், இல்லை ஏதாவது ஆள் பார்த்து தான் இருக்கணும். ஒன்று கொஞ்சம் நாம்பளே அறுக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கும்ல. அதனால் உங்கள் வீட்டில் நீங்களே எதுக்கு ஆள் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் மேக்ஸிமம்லாம் வைக்க மாட்டோம், கொஞ்சமாக எங்களால் முடிகிற வரைக்கும் செய்வோம். இல்லைனா தான் முடியாத டைமுக்கு, இல்லை ஆள் இல்லாத டைமுக்கு, இல்லை அந்த டைமில் ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா தான் ஆள் வைக்குவோம். உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நீங்களாம் அவங்க ஆட்டு மாட்டுக்கு இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு மாடு இருந்தால் விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இல்லாமல் விவசாயி முன்னேறவும் முடியாது. உண்மையாக விவசாயி தான் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னாலும் உங்களோட ஆதரவு இல்லாத யாரும் ஒருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இன்னொருத்தவங்க கண்டிப்பாக எழுந்து நிற்க முடியாது இல்லையா.